ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவின் தனு விளாக்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாசி மாதத்துடைய மிக சிறப்பான நாளான மாசி மகம். இந்த மாசி மகம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த திருநாள் எவ்வளவு சிறப்பானது, இந்த சிறப்பான நாளில் எந்தெந்த தெய்வங்களை வழிபாடு செய்யணும், எந்த முறையில் வழிபாடு செய்யணும், இந்த மாதிரி மாசி மகத்துடைய சிறப்புகள் பற்றி இந்த வீடியோவில் விளக்கத்தோடு கொடுத்துருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம எண்டிங் வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பொதுவாக ஒரு கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல புனித நீராடுதல் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய பெரியவர்கள் நம்மளுக்கு சொல்லி கொடுத்த ஒண்ணு. அப்படி நம்மளுடைய பாவங்கள் எல்லாத்தையும் அந்த புனித நீர்ல நீராடிட்டு புண்ணிய ஆத்மாவா நம்ம இறைவனை போய் பார்த்துட்டு வருவோம். ஒரு மனுஷன் செஞ்சிருக்க பாவம் அப்படிங்கறதே ஏராளமா இருக்கும். அந்த பாவத்தை தொலைச்சிட்டு வர அந்த இடத்துல எத்தனையோ கோடி மக்கள் போயிட்டு அவரவர்களுடைய பாவத்தை நீக்கிறதுக்காக நீராடுறாங்க. அப்படி எல்லாருடைய பாவங்களையும் அந்த இடத்துல விட்டுட்டு வரும். அவ்வளோ பாவங்களையும் சுமந்து நிற்கக்கூடிய அந்த நதிகளோ நீர்நிலைகளோ மறுபடியும் அந்த நீர் எப்போது புனித தீர்த்த தன்மையை அடையும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஒரு சமயம் நதிகள் எல்லாமே சேர்ந்து சிவபெருமான் கிட்ட போயிட்டு முறையிடுறாங்க. இந்த மாதிரி மனிதர்களுடைய பாவத்தை எல்லாம் நாங்க ஏத்துக்கிறோம், அந்த பாவத்தை ஏற்று நிற்கக்கூடிய நாங்கள் எப்போது புனிதம் அடைவது? நாங்கள் புனிதமாக இருந்தால்தானே மனிதர்களுடைய பாவத்தை எங்களால ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி முறையிடுறாங்க. அப்போது சிவபெருமான் ஒரு அற்புதமான வரத்தை நதிகளுக்கு கொடுக்கிறார். சிவபெருமான் கொடுத்த அந்த அற்புதமான நாள் தான் மாசி மாதத்தில் வரக்கூடிய மக நட்சத்திரத்தில் பௌர்ணமியோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த நன்னாள்ல கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய மகாமக குளத்தில் நீங்க எல்லாருமே நீராடினால் உங்களுடைய பாவங்கள் எல்லாமே நீங்கி மீண்டும் நீங்கள் அனைவரும் புண்ணிய நிலையை அடையலாம். மனிதர்கள் அனைவருக்கும் அவரவர்களுடைய பாவத்தை நீக்கும் தன்மை உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வரம் கொடுக்கிறாரு. அப்படி நவ நதிகளும் ஒன்று கூடி மகாமக குளத்தில் வந்து நீராடி அவர்களுடைய புண்ணிய நிலையை அடையக்கூடிய அந்த நன்னால தான் மாசி மகம் அப்படின்னு சொல்றோம். அந்த நன்னாள்ல மிகச் சிறப்பான வழிபாடுகள் நடைபெறுது. இதை பற்றியெல்லாம் நிறைய புராணங்கள் பேசியிருக்கு. பெரிய புராணத்துல நமக்கு இத பத்தின ஒரு பாடலே இருக்கு. பூமருவும் கங்கை முதல் புனிதமாய் பெருந்தீர்த்தம் மாமகம்தான் ஆடுதற்கு வந்து வழிபடும் கோயில் தூமருவும் மலர் கையால் தொழுது வளம் கொண்டு அணைந்து காமர் கெட நுதல் விழித்தார் கழல் பணிந்து கண் கழித்தார் அப்படின்னு சொல்லி பெரிய புராணத்துல ஒரு பாடல் வரிகளே இருக்கு. இவ்வளோ சிறப்பு மிக்க இந்த மாசி மக திருநாள்ல மகாமக நதியில நீராடுதல் அப்படிங்கிறது மிகச் சிறப்பான ஒன்று. அப்படி அந்த மகாமக குளத்துல மாசி மக தினத்தன்று நீராடினோம் அப்படின்னா நவ நதிகளில் நீராடிய பலன் நமக்கு கிடைக்கிறதோட அந்த நவ நதிகள் பெற்றிருக்கக்கூடிய புண்ணிய தன்மையை நம்மளாலையும் பெற முடியும். அதனாலதான் இந்த மகாமக குளத்துல நீராடுறது அப்படிங்கிறது மிகச் சிறப்பான நீராடல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அந்த நவ நதிகள் அப்படின்னு சொல்லப்படுற பெயர்கள் என்னென்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் இல்லையா? கங்கை, யமுனை, நர்மதா, சரஸ்வதி, காவிரி, கோதாவரி, துங்கபத்ரா, கிருஷ்ணா, சரையு. இப்படி இந்த 9 நதிகளும் ஒன்று சேர்ந்து நவ நதிகளாக ஒன்று கூடி மகாமக குளத்தில் நீராடுகின்ற அந்த அற்புதமான நாள் தான் மாசி மகம். இந்த ஆண்டு நமக்கு வரக்கூடியது மாசி மகம். மகாமகம் அப்படிங்கிறது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடியது. அது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நாளா கருதப்படுது. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய மகாமக சிறப்புகள் இந்த வருடந்தோறும் வரக்கூடிய மாசி மகத்திற்கும் இருக்கா அப்படின்னா நிச்சயமா இருக்கு. அதனால அன்றைய தினம் மாசி மக தினத்தன்று மகாமக குளத்துக்கு போயிட்டு உங்களால குளிச்சுட்டு வர முடியும் அப்படின்னா கண்டிப்பா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி எங்களால போக முடியாது அப்படின்னு சொல்றவங்க தான் அதிக பேர் இருப்போம். நாங்கெல்லாம் எந்த மாதிரி வழிபாடு செய்யறது, எங்களால போக முடியாது வீட்லயே வழிபாடு செய்யலாமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா பண்ணலாம். இந்த மாசி மக திருநாள் புனித நீராடுவதற்கான நாள் மட்டும் கிடையாது, எல்லா கடவுள்களையும் வழிபடக்கூடிய அற்புதமான ஒரு நாள். இந்த நன்னாள்ல முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா குழந்தை பேரு வேண்டி இருக்கிறவங்களுக்கு நிச்சயமா குழந்தை பாக்கியம் அமையும் அப்படிங்கிறது ஐதீகமா சொல்லப்பட்டு இருக்கு. மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையும் கூட. அதனால இப்ப சஷ்டிக்கெல்லாம் விரதம் இருந்து வழிபாடு செய்யறோம் இல்லையா? அதே மாதிரி காலையில உங்களோட விரதத்தை நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு உபவாசம் இருந்து அன்றைய தினம் தான தர்மம் அப்படிங்கிறது நிச்சயமா செய்யுங்க. இதையெல்லாம் பண்ணி முருகப்பெருமான நினைச்சு உள்ளன்போடு வேண்டுதல் வச்சு வழிபாடு செய்யுங்க. நிச்சயமா குழந்தை பேரு கண்டிப்பா கிடைக்கும். அம்பாளுக்காக விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம். இந்த மாதிரி அம்பாளுக்காக அன்றைய தினம் விரதம் இருந்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா இல்லற சண்டைகள் அப்படிங்கிறது சுத்தமா இருக்காது. இல்லத்தில் மகிழ்ச்சி அப்படிங்கிறது நிலைச்சு நிற்கும். இந்த மாசி மக திருநாள்ல தான் அம்பாள் தாட்சாயினியாக அவதாரம் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாசி மக திருநாள்ல எல்லா கோவில்களிலும் தெப்போற்சவம் மிக சிறப்பாக நடைபெறும். அம்பாள் கோவிலாக இருந்தாலும் சரி, சிவபெருமானுடைய கோவிலாக இருந்தாலும் சரி, முருகப்பெருமானுடைய கோவிலாக இருந்தாலும் சரி, எல்லா கோவில்களிலும் தெப்போற்சவம் அப்படிங்கிறது மாசி
மக தினத்தன்று மிக சிறப்பாக நடைபெறக்கூடிய ஒன்று. அதுக்கப்புறம் நாராயணர். சத்யநாராயணர் பூஜை பொதுவாகவே பௌர்ணமியில செய்யக்கூடியது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதுலயும் இந்த மாசி மக தினத்தன்று செய்யறோம் அப்படின்னா எல்லா விதமான புண்ணியங்களும் கிடைக்கும். புண்ணியத்தை தரக்கூடிய நாயகன் நாராயணன். அதனால அன்றைய தினம் பௌர்ணமியும் சேர்ந்து வரக்கூடிய மக நட்சத்திரத்துல சத்யநாராயணர் பூஜை செஞ்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா பெருமாளுடைய விக்கிரகம் இருந்தா அபிஷேக வழிபாடு செஞ்சு நிவேதனம் வச்சு உங்களோட வழிபாடு செய்யலாம். பெருமாளுடைய நாராயணருடைய உருவப்படம் இருந்தா அதற்கு அலங்காரம் பண்ணி தீபதூபம்லாம் காட்டி ஏதாவது ஒரு நிவேதனம் வச்சு உங்களோட வழிபாடு செய்யலாம். வர்ண பகவான வழிபடக்கூடிய அற்புதமான நாள். எல்லா நதிகளுக்கும் நீர் வேண்டும் அப்படின்னா வர்ண பகவான் கொடுத்தாதானே வரும். அதனால வர்ண பகவானையும் வழிபாடு செய்யக்கூடிய அற்புதமான நாள் இந்த மாசி மக நாள். முழு முதற் கடவுள் விநாயக பெருமானுக்கு அற்புதமான அலங்கார பூஜையோடு அன்றைய தினம் வழிபாடு செய்யலாம். சிவபெருமானுக்கு அற்புதமான அலங்காரத்தோடு பூஜை வழிபாடு செய்யுங்க. சிவலிங்கம் நடராஜர் சிலையெல்லாம் வச்சிருக்கிறவங்க அன்றைய தினம் அபிஷேக வழிபாடு அப்படிங்கிறது கண்டிப்பா அவசியமா செய்ய வேண்டிய ஒன்று. ஆக எல்லா கடவுள்களையும் வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த மாசி மக திருநாள். சரி, இப்போ குளத்துக்கோ இல்ல நதிக்கோ போயிட்டு நம்மளால நீராடிட்டு வர முடியாது இல்லையா? அந்த மாதிரி இருக்கிறவங்க வீட்லயே எப்படி வழிபாடு செய்யறது அப்படிங்கறத பார்க்கலாம். ஒரு சொம்பு எடுத்துக்கோங்க. அது பித்தளை சொம்போ இல்ல செப்பு சொம்பாக இருக்கலாம். ஆனா எவர் சில்வர் பயன்படுத்தக்கூடாது. வெள்ளி சொம்பா இருந்தா அது ரொம்ப விசேஷம். ஒரு சொம்பு எடுத்துக்கோங்க. எவர் சில்வர் தவிர்த்து வேற எந்த உலோகமாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். மண்ணாலான பாத்திரமா இருந்தா ரொம்ப ரொம்ப விசேஷம். மண்ணிலேயே இப்ப விதவிதமா பாத்திரங்கள் வந்துருச்சு. சொம்பு மாதிரி ஏதாவது கிடைச்சா அப்படியும் வாங்கிக்கலாம். சின்னதா சொம்பு இருந்தா கூட போதும். அந்த சொம்பு முழுக்க நல்ல தழும்ப தண்ணி, சுத்தமான புனித நீரா எடுத்துக்கோங்க. நம்மளோட வீட்டுல எச்சில் படாத தண்ணி இருக்கும் இல்லையா, அதவே நல்லா ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. வீட்டுல புனித நீர் ஏதாவது இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அந்த சொம்புல கொஞ்சமா அந்த புனித நீர் கலந்துக்கலாம். கங்கை நதி நீர் இருந்துச்சுன்னா ரொம்ப விசேஷம். அப்படி இல்லைன்னா காசிக்கெல்லாம் போயிட்டு ஒரு சின்னதா ஒரு சொம்புல தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க. அந்த புனித நீர் இருந்துச்சுன்னா அந்த சொம்புல கொஞ்சமா ஊத்திக்கோங்க. இப்ப அந்த சொம்பு கொண்டு போய் சுவாமி முன்னாடி வச்சு அந்த சொம்புல கொஞ்சமா மஞ்சள், வாசனை திரவியங்கள் ஏதாவது இருந்தா அதுல ஆட் பண்ணணும். ஜவ்வாது, பச்சை கற்பூரம், இந்த பன்னீர் ஏதாவது இருந்தா அதுல கொஞ்சமா போட்டுருங்க. இல்லைன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை, அப்படியே விட்டுருங்க. கொஞ்சமா மலர்கள் அதுல போட்டுருங்க. இப்ப இதெல்லாம் போட்டுட்டு அந்த நவ நதிகளை மனதார நினைச்சு பிரார்த்தனை பண்ணிக்கணும். இந்த சொம்புல நீங்க எல்லாரும் எழுந்தருளி எங்களுக்கு ஆசி புரியணும் அப்படின்னு சொல்லி சிவபெருமானையும் வருண பகவானையும் நவ நதிகளையும் பிரார்த்தனை பண்ணிக்கணும். இந்த மாதிரி பிரார்த்தனை வழிபாடெல்லாம் முடிச்சிட்டு வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் தலையில தெளிச்சு விடலாம். கொஞ்சமா தீர்த்தமாகவும் பருகலாம். இதெல்லாம் பண்றதை விட இப்ப சாதாரணமா தண்ணி இருக்கும் இல்லையா, சூடு பண்ணி எல்லாம் வைக்க கூடாது. நல்ல சில்லுன்னு இருக்கும் இல்லையா, நார்மல் வாட்டர், அதுல இந்த தீர்த்தத்தை எடுத்துட்டு போய் கலந்து நம்ம குளிக்கவும் செய்யலாம். இந்த மாதிரி பண்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். இப்படி பண்றது மூலியமா புனித நீராடன பலன் நமக்கு கிடைக்கும். சாதாரணமா எந்த தண்ணியா இருந்தாலும் இறைவன் அடி போய் சேர்ந்துட்டு வருது அப்படின்னா அது புனித தன்மையை அடையக்கூடிய ஒன்று. அதனால புனித நீராடன பலன் நிச்சயமா நம்மளுக்கு கிடைக்கும். வாய்ப்பு இல்லாதவங்க நதிக்கு போயிட்டு குளத்துக்கு போயிட்டு நீராட முடியாதவங்க இந்த மாதிரியும் பண்ணலாம். இதெல்லாம் தான் அந்த அற்புதமான நாளான மாசி மகத்தோட சிறப்பு. இந்த அற்புதமான நாள் இந்த வருடம் என்னைக்கு வருது அப்படிங்கறத பார்க்கலாம். மாசி மகம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த அற்புதமான திருநாள் இந்த வருடம் எப்போ வருது அப்படின்னா மார்ச் மாதம் 12ஆம் தேதி 2025, அதாவது வருகின்ற புதன்கிழமை இந்த அற்புதமான திருநாள் வரவிருக்கிறது. அதனால அன்றைய தினம் எல்லா தெய்வங்களையும் வழிபாடு செஞ்சு எல்லாவித புண்ணியங்களையும் பெறணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ மூலியமா எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறேன். மாசி மகம் இந்த வருடம் கொஞ்சம் குழப்பத்தோடவே இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 12ஆம் தேதி மக நட்சத்திரம் இருக்கு. ஆனா பௌர்ணமி ஒன்னு சேர வரல. அடுத்த நாள் 13ஆம் தேதி தான் பௌர்ணமி வருது. அதனால 12ஆம் தேதி கொண்டாடணுமா 13ஆம் தேதி கொண்டாடணுமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்கு. மாசி மகம் மக நட்சத்திரத்தை முன்னிறுத்தி கொண்டாடப்படக்கூடிய ஒன்று. அதனால 12ஆம் தேதி தான் மக நட்சத்திரம் இருக்கு. அன்றைய தினம்தான் பெரும்பாலான கோவில்கள்ல சிறப்பு வழிபாடு இருக்கும். கும்பகோணத்திலையும் 12ஆம் தேதி தான் வழிபாடு சிறப்பா இருக்கும். அதனால வருகின்ற புதன்கிழமை 12ஆம் தேதி மாசி மக வழிபாடு செஞ்சுக்கலாம். எந்த நேரத்துல தொடங்கி எந்த நேரத்துல மக நட்சத்திரம் முடியுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. மக நட்சத்திரம் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 12ஆம் தேதி மார்ச் மாதம் அதிகாலை 3:53 முதல் அடுத்த நாள் 13/3/2025 அதிகாலை 5:09 மணி வரைக்கும் மக நட்சத்திரம் முழுமையா அமைஞ்சிருக்கு. அடுத்து பௌர்ணமி 13/3/2025 அன்னைக்கு காலையில 11:40 மணி முதல்
முதல் 14/3/2025 பிற்பகல் 12:57 மணி வரைக்கும் இருக்கு. சத்யநாராயணர் பூஜை செய்றீங்க அப்படின்னா பௌர்ணமி தினத்துல செஞ்சுக்கோங்க. 13ஆம் தேதி மாலை நேரம் 6 மணிக்கு மேல சத்யநாராயணர் பூஜை செய்யறது ரொம்ப விசேஷம். அப்போ நீங்க செஞ்சுக்கலாம். வருகின்ற மாசி மக தினத்தன்று தெய்வங்களை வழிபாடு செஞ்சு பாவங்களை போக்கி புண்ணியங்களை சேர்த்துக்கோங்க. இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கவின் தனு விளாக்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ல பார்க்கலாம். பை ஃப்ரம் துளசி.